தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா. ஹலோ மை டியர் ஐடி ஸ்குவாட். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில், அதாவது ஆர்ஜிகார் என்ற அரசு மருத்துவமனையில் முதுகலை பட்டம் பயில்கின்ற பெண் மருத்துவர் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மருத்துவர்களால் போராட்டம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு உரிய தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏகப்பட்ட பேர் போராட்டத்தில் இப்போ வரைக்கும் போராட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டே இந்த வழக்கை தானாக முன் கையில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதோடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் போஸ் என்றவர் இருக்காரு இல்லையா, ஸோ அவரை 4 நாட்களுக்கு அதாவது விசாரணை நடத்திருக்காங்க. அது எதனால விசாரணை நடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கொலைக்கும் இந்த பலாத்காரம்ன்ற விஷயத்துக்கும் இவருக்கு சம்பந்தம் இருக்கா, இல்ல அவர் முதல்வர் என்ற ஒரு நிலையில உங்களுக்கு யாருக்கையாவது சந்தேகம் இருக்கா அப்படின்ற கோணத்துல 4 நாட்கள் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா. இதுல இந்த கேஸ் பத்தின நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இன்னொன்று, அந்த மருத்துவமனை பத்திய பழைய காலத்து ஒரு இருண்ட ஒரு பகுதியும் வெளியே வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனை, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகார் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில 2003, 2001, 2020 இந்த 3 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 20, 2003, 1 இந்த விஷயத்துல மர்மமான முறையில அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளிவருது. ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன். 2020 ஒருத்தவங்க அங்க இறக்குறாங்க. அது மர்மமான முறையில அதே மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் முடியுது. ஏன்னா அது கொரோனா டைம்ன்றதுனால பெருசா அது சர்ச்சையாக மாறப்படவில்லை. இன்னொன்று, 2003 அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சரிங்களா, ஒரு மாணவன் தற்கொலை செஞ்சுக்கிறான், மாடியில கீழே கொடுத்துச்சு. ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு போதைப் பொருள் என்ற ஒரு விஷயம் செலுத்தப்பட்டிருக்கு. அந்த நரம்புகள்லாம் என்ன சொல்றது, கட் செய்யப்பட்டிருக்கு, நறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வெளிவருது. இதுவும் பெருசா வெளிவரப்படவில்லை. இந்த கேஸும் முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, தற்கொலை செய்யும் பொழுதுதான் இயற்கைக்கு மாறாக தற்கொலை செய்யும் பொழுது இது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அப்ப என்ன நடக்குது, வெளியே வருது அப்படின்னா, அந்த மருத்துவமனையில பாலியல் தொழில் செய்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த 18+ வீடியோ எடுக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டு அங்க வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அங்க இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு தெரிய வருது. அதுல ஒரு சில பேர் எதிர்த்து கேட்டதுனால தான் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆர்டிக்கல்ல வெளிவந்திருக்கு. இப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அப்போ பெரிய பேசப்படக்கூடிய ஒரு பொருளா தெரிய வரல. அதாவது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா 2001, 2003, 2020 நடந்ததா கூறப்படுது. சரிங்களா, இதெல்லாம் நாகக்கூரில் ஆர்டிக்கல்ல கூறியிருக்கு. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது நைட் டியூட்டி பார்த்து கொண்டிருந்த இந்த முதுகலை படிக்கக்கூடிய அந்த பெண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா, ஓய்வெடுப்பதற்காக அந்த செமினார் ஹாலுக்குள்ள சென்றிருக்காங்க. அவங்களை ஏன் வடும்பாயங்கரமா காயத்தை ஏற்படுத்தி, அதாவது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன கூறுதுன்னா, அவங்க உயிருடன் இருக்கும் பொழுதே அவங்கள காயம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. அவ்வளோ 16 இடத்துல காயம் ஏற்படுத்தி, எதற்காக அந்த அளவுக்கு காயம் ஏற்படுத்தி பலாத்காரம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாகுது இல்லையா. இதை நம்ம அப்படியே வைக்கலாம், ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 16 இடத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் மருத்துவருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க. இன்னொன்னா, இவங்களுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா அந்த விடியற்காலை 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கூறுறாங்க. இன்னொன்று, நம்ம நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்துருப்போம் இல்லையா, அவங்களுடைய பெண் உறுப்புல இருந்து 150 கிராம் அல்லது 150 மில்லிகிராம் விந்தணுக்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறுறாங்க இல்லையா. இது இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மறுக்கிறாங்க. அது விந்தணுக்கள் கிடையாது. அது ஒவ்வொரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அவங்களுடைய யாரா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய உறுப்புகள் எடை போடப்படும். அவங்களோட பெண் உறுப்புல இருந்து எல்லாமே எவ்வளவு வெயிட்ல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதோட தான் மென்ஷன் பண்ணியிருக்கே தவிர இந்த விந்தணுக்கள் கிடையாதுன்னு மறுத்திருக்காங்க. ஆனா இது கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு, அதாவது மருத்துவ ரீதியா. இன்னொன்னு, பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க, கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கன்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல ஒருவர் மட்டும்தான், அதாவது சஞ்சய் ராய் என்பவன் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கான். இதற்கு பின்னணி யார் யார் இருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இது மட்டும் தான் கூறியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இன்னொரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தோம்னா, முதல்ல அந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு போய் ஓய்வெடுத்திருக்காங்க இல்லையா. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்றாங்க, விடியற்காலை 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தான் நடந்திருக்கணும் அப்படின்னு.
இந்த 3 மணி டு 5 மணிக்குள்ள எதற்காக அந்த சஞ்சய் ராய் என்பவன் முதல்ல மருத்துவமனைக்கு வரணும்? மருத்துவமனைக்கு வரக்கூடிய, அதுவும் பாருங்க, அரசு மருத்துவமனைக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு ஒரு செமினார் ஹாலுக்குள்ள, ஒரு ஹாஸ்பிட்டல் செமினார் ஹாலுக்குள்ள போயிருக்கான் அப்படின்னா அதற்கு அனுமதி கொடுத்தது முதல்ல யாரு? அப்போ அங்க ஒரு பாதுகாப்பான ஒரு 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 விஷயம் கிடையாது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம அவன் தனியா போயிருப்பானுங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். தனியா போயிருப்பானா? யாருடைய துணையும் இல்லாம ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள எப்படி அவன் போயிருக்கான்? அப்போ யாரோட துணையோட தான் அவன் அங்க போயிருக்கான்? அதற்கு பின்னணியில் இருக்கிறவங்க யாருன்றது தான் சிபிசிஐடி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மருத்துவமனையுடைய முன்னாள் முதல்வர் இருக்கார் இல்லையா, யாருன்னா சந்தீப் கோஷ். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஏன்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 4 நாட்களுக்கு சிபிசிஐடி விசாரணை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயத்திற்கும் இவருக்கும் சம்மந்தம் ஏதோ ஒரு ஏற்பட்டிருக்கோ, இல்லை இது இவரும் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருப்பாரோ, இல்ல இவர் முதல்வரா அங்க இருந்திருக்காரு அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுதான்ற ஒரு கோணத்துல விசாரிச்சிருக்காங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரிய வரல. ஆனா அவருக்கும் சிபிசிஐடி கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்குள்ள இங்க என்ன நடந்திருக்கு, அந்த பெண் மருத்துவருக்கு யார் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல் ரிப்போர்ட் எங்களுக்கு ஒப்படைச்சாகணும் அப்படின்னு சிபிசிஐடிக்கு தெரிவிச்சிருக்காங்க. சிபிசிஐடியும் நான் கண்டிப்பா தெரிவிச்சிருவேன்ற மாதிரி அவங்க கூறியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் இந்த சஞ்சய் ராய் இருக்கான் இல்லையா, இவனை பத்தி ஒரு விஷயம், அவனுடைய பர்சனல் லைஃப்ல போயிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4 மனைவிங்க, 3 மனைவி விவாகரத்து பண்ணிட்டு 4வது மனைவி கூட தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுடைய மாமியார் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவன் வந்து என்னுடைய மகளையே இதேமாரி ரொம்ப கொடுமைப்படுத்துவான், அவன் வந்து ரொம்ப மோசமானவன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவன் தான் இந்த தப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுங்க, நாங்கள் அதை பற்றி கேட்க போகிறதே கிடையாது. ஆனால் அவன் மட்டும் அது தனியாக செஞ்சிருக்க மாட்டான், அவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்ற விஷயத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த சஞ்சய் ராவுடைய, அதாவது மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பக்கம் கூறியிருப்பாங்க. இன்னொன்று, இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொபைல் இருக்கு இல்லையா, அவனுடைய மொபைலில் ஆபாச படங்கள் நிறைய இருக்கிறதையும் அவங்க வந்து சிபிசிஐடி பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தீப் கோஷ் இருக்கார் இல்லையா, அந்த மருத்துவமனையுடைய முன்னாள் முதல்வர், அவருடைய இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், யாருக்கு கால் பண்ணியிருக்காங்கன்ற கால் ஹிஸ்ட்ரியும் அதையும் வந்து சிபிசிஐடி எடுத்திருப்பதாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது எதெல்லாம் நடக்கப்பட்டிருக்கு? ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே வந்து இந்த போதைப் பொருள் புழக்கம் இருக்கு இல்லையா, அது இருந்ததுனால அவங்க தட்டி கேட்டதுனால தான் இதே மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரி சில பேர் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு? இது திட்டமிட்ட கொலையா, இல்லை இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் செஞ்சானா, இல்லை அவனுக்கு பின்னாடி யாராவது பின்னணி பெரிய பெரிய, அதாவது அரசியல் பின்னணி இருக்குதா, இல்லை பெரிய பெரிய கைகள் இருக்காங்களா அப்படின்றது சிபிசிஐடி விசாரணைக்கு, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி இருக்கு இல்லையா, அப்போதான் அது வெளிவரும் உண்மையான சம்பவம். அது வரைக்குமே காத்திருங்க, என்னதான் நடந்திருக்குன்றத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆனால் குற்றங்கள் தயவு செஞ்சு இனிமேல் குறையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யார் கையில் இருக்குன்னா குற்றங்கள் குறையிறது, அதாவது நீதிமன்றத்தின் கையிலும் ஒரு காவலர்கள் கையிலும் தான் இருக்கு. முக்கியமாக நீதிமன்றத்தோட கையில தான். ஒருத்தன் குற்றம் செஞ்சிருக்கானா அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்தவனை பயமுறுத்தணும். அப்பதான் அடுத்த முறை பெண் மீது அந்த கை வைப்பதற்கே அவனுக்கு தயக்கம் ஏற்படும், அந்த சிந்தனையே அவனுக்கு வராம இருக்கும் இல்லையா. ஏன்னா அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்னா தண்டனை கடுமையானால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் முற்றிலுமாக அழிக்கப்படும். ஏன்னா இது முதல் முறை கிடையாது இல்லையா. நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டிலேயே நிறைய நடந்திருக்கு, இந்தியாவில் எடுத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. அப்போ ஒரு விஷயம் நடந்தும் அடுத்த முறை இன்னொரு விஷயம் திரும்பி ரிப்பீட்டடா நடக்குது அப்படின்னா, அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அவனுக்கு அது பெருசா தெரியல. எதையோ நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம், அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அப்போதான் ஒரு விஷயத்த பாக்குறப்பதான் அவனுக்கு பயம் ஏற்படும். இப்படின்ற ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு ஏற்படுத்தினாதான் இப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறையும். இல்லைன்னா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குன்னா, அடுத்தடுத்து நடந்துச்சுன்னா அப்ப நம்ம எதுக்கு தண்டனைன்ற ஒரு விஷயம் கொடுக்குறோம்? தண்டனை கொடுக்கறதுக்கு காரணமே இதை பார்த்துட்டு அடுத்தவன் எதுவும் இதை செய்ய மாட்டான்ற காரணத்துக்காக தான் நம்ம தண்டனைன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தும் இன்னொன்று நடக்குதுன்னா அப்போ பிரோஜனம் இல்லாத ஒரு விஷயமா மாறுது இல்லையா. காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய, அதாவது வரக்கூடிய தீர்ப்புகள் ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் அடுத்தவனுக்கு குற்றம் செய்கிறாங்க இல்லையா, அவன் வந்து, அதாவது மேலே இருக்கிறவனோ இல்லை கீழே இருக்கிறவனோ, ஆனால் தீர்ப்புகள் என்பது நியாயமாக கிடைத்தால் மட்டும்தான் அடுத்த முறை ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா, நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு, அது பணக்காரனோ ஏழையெல்லாம் பார்க்காது, தீர்ப்பு என்பது நியாயமாக தான் வழங்கப்படுது. அப்படின்றப்போ நம்ம நீதிமன்றத்தில் மாட்டிப்போம், நமக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் அந்த பயம் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான்
இப்படிப்பட்ட விஷயங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.